الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى حزب الله محمد بن عبد الله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் எம்பெருமானார் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக வேண்டிய பிற்பாடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, வழமையாக மாதம் முதல் வாரத்தில் சனிக்கிழமை தோறும் எம்முடைய பள்ளிவாசலினால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற இந்த மாதாந்த தரபியா வகுப்பிலே இன்றைய அமர்வில் நபிகளாருடைய முன்மாதிரி தொடர் தலைப்பிலே அமானிதம் என்கின்ற ஒரு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மிக அழகான ஒரு தலைப்பு, நேர்த்தியான தலைப்பு, பல விடயங்கள் பேச வேண்டிய தலைப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே பதிவாகி இருக்கிற நபிமொழியிலே சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் அனுப்பப்பட்டிருப்பது உங்களுக்கு மத்தியில் நல்ல பண்புகளை உங்களுக்கு கற்றுத் தருவதற்காக, நல்ல பண்புகளை உங்களுக்கு மத்தியிலே பூரணப்படுத்தப்படுவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்ட நோக்கங்களில் ஒரு பகுதி என்ன? அஹ்லாக். அந்த அஹ்லாக்கில் ஒரு பகுதி தான் இந்த அமானா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் என்பது ஜாஹிலியா காலம். எந்த விதமான மார்க்க தொடர்புகளும் இல்லாத, இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முற்பட்ட காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்கிறார்கள். அந்த ஜாஹிலிய மக்கள், குறைஷிய மக்கள்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வெளிப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன? அன்புக்குரியவர்களே, எப்படி அழைத்தார்கள்? ஜாஹிலியா கால மக்கள், இஸ்லாத்துக்கு முற்பட்ட மக்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளி மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்த அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அழைக்கிறார்கள், அல் அமீன், நம்பிக்கையாளர் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த மிக மோசமான மக்கள், குறைஷிய மக்கள், ஜாஹிலியா கால மக்கள், அறிவில்லாதவர்கள், மடையர்கள் என்றெல்லாம் நாங்கள் இன்று பேசுகிற மக்கள், அந்த மக்களுக்கு மத்தியிலே எந்த விதமான ஒழுக்க பண்புகளும் கிடையாது. அந்த மக்களுக்கு மத்தியிலே நல்ல நேர்த்தியான ஒழுக்க அஹ்லாக்குகள் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதலாவது வயதிலிருந்து தான் மக்காவை விட்டும் விலகின்ற வரைக்கும், மரணிக்கிற வரைக்கும் 63 வருட காலங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த மக்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அல் அமீன், நம்பிக்கையாளர், அமானிதத்தை பேணக்கூடியவர், நல்லவர் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக்,
நல்ல பண்பை உங்களுக்கு மத்தியிலே நான் பூரணப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். அந்த தொடரிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வம்சாவளியில் வந்தவர்கள், இஸ்லாமியர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுடைய ரசூல் என்று மொழிந்திருக்கிறோம். வாய்களால் சொல்லி இருக்கிறோம், உள்ளத்தால் ஏற்றிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தையும் அமானத்தையும் பேணி இருக்கிறார்கள் என்றால் நாங்களும் பேண வேண்டிய தேவை இருக்கிறது. சஹாபாக்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சஹாபாக்களை விரும்புகிறோம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படித்திருக்கிறோம். சஹாபாக்கள் தீனுக்காக வேண்டியும் மார்க்கத்துக்காக வேண்டியும் அதிகமாக உழைத்திருக்கிறார்கள் என்று நம்பி இருக்கிறோம். அந்த சஹாபாக்கள் அமானிதங்களை பேணி இருக்கிறார்கள், நாங்களும் பேண வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் முஃமினூனிலே மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லுகிறார். மூமின்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் வேதங்களையும் ஈமான் கொண்டு நேர்த்தியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அல்லாஹும் ரசூலும் சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையிலே நிலைநாட்டக்கூடியவர்கள். அந்த மூமின்களுடைய பண்பை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் பேசுகிறது, வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம், அவங்க எப்படியானவங்கண்டா, அவங்கள் மீது ஏதாவது ஒரு அமானிதம் சுமத்தாட்டப்பட்டால், வஅஹ்திஹிம் அவர்களுக்கு ஏதாவது உடன்படிக்கைகள் இருந்தால், ராஊன் அதில் அவர்கள் நேர்த்தியாக இருப்பார்கள், அதை நிறைவேற்றுவார்கள், அதில் மோசடி செய்ய மாட்டார்கள், அதில் தவறிழைக்க மாட்டார்கள், அதை விட்டும் அவர்கள் தூரமாக மாட்டார்கள், அதை விட்டும் விரண்டோட மாட்டார்கள். ராஊன் அதை செய்வதற்காக வேண்டி, அதை பாதுகாப்பதற்காக வேண்டி உறுதியாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் மூமின்களுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்லுகிறது, மூமின் என்றால் யார்? அவர்கள் அமானிதத்தை பேணுவார்கள், அமானிதத்தை பேணுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இவ்வாறு ஒரு ஒன்று கூடலிலே சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், மத்தஸா, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாள் எப்போது உண்டாகும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொன்னதை கேட்டுவிட்டு அமைதியாக இருந்தார். அவர் கேட்டுவிட்டு சற்று ஓரமாக போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள். அந்த மறுமை நாளை பற்றி கேட்ட மனிதர் யார்? யா ரசூலல்லாஹ், நான் தான் கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா புஇயத்தில் அமானா ஃபன்தஸிரு ஸாஅ. சுப்ஹானல்லாஹ், அழகான வார்த்தை. அமானிதம் எப்பொழுது புறக்கணிக்கப்படுகிறதோ, அமானிதம் எப்போது வீணாக்கப்படுகிறதோ, அமானிதத்தில் மக்கள் எப்போது பேணுதல் இல்லாமல் இருக்கிறார்களோ, அமானிதத்தை மக்கள் எப்போது மோசடியாக்குகிறார்களோ, அப்போது நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு அமானிதம் பேணப்படுகிறதா? இன்றைக்கு எங்களுடைய மக்கள் அமானிதத்தை பேணுகிறார்களா? பின்னால் சில விடயங்களை நான் சொல்லுகிற போது உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள், அமானிதம் எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமூகம், முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அமானிதத்தில் மோசடி செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னார்கள், மறுமை நாள் எப்போது உண்டாகும் தெரியுமா? உங்களில் அமானிதங்கள் எப்போது வீணாக்கப்படுகிறதோ, அமானிதத்தில் எப்போது நாங்கள் பொடுபோக்கு காட்டுகிறோமோ,
அப்போது அமானிதம் மறுமை நாளை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மனிதர் கேட்கிறார், எப்படி யா ரசூலல்லாஹ் அமானிதங்கள் வீணாக்கப்படும்? தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் சாட்டப்பட்டால் மறுமை உண்டாகும், அதுதான் அமானிதத்தை வீணாக்குவது என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாங்கள் அதிகமாக அமானித மோசடிகளை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கதாதா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், தஃப்சீர் கலை உலமா, அவரிடத்திலே அமானிதம் என்றால் என்ன என்று கேட்கிறார். அமானிதத்துக்கு அவர் வரைவிலக்கணம் சொல்லுகிற போது, ஒரு முஸ்லிம் தனக்கும் தனது ஏனைய முஸ்லிம்களுக்கும் செய்ய வேண்டிய ஒரு கடமை தான் இந்த அமானிதம் என்று சொல்றார். தனக்கும் ஏனைய பிற முஸ்லிம்களுக்கும் செய்ய வேண்டிய ஒரு கடமை தான் இந்த அமானிதம் என்று சொல்லுகிறார்கள். ஹராம் ஹலாலை பேணுவது, இபாதத்தை பேணுவது, இது எல்லாமே அமானிதத்துக்குள்ள உள்ளாகும். அன்புக்குரியவர்களே, எந்தெந்த இடங்களில் அமானிதம் வீணாக்கப்படுகிறது என்று பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறை திருமறையிலே சொல்லுகிறான், இன்னமா புஇஸ்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் பேசுகிறது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனூஜின் வர்க்கத்தை படைத்திருப்பது என்னை இபாதத் செய்ய வேண்டும், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக நான் படைத்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே ஒரு அமானிதத்தை பெற்று வந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி இருக்கிறான், உங்களை நான் படைத்திருப்பது இபாதத், உங்களை நான் படைத்திருக்கிற நோக்கம் என்ன? இபாதத், நீங்கள் என்னை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். நாங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு அமானிதம் பெற்று வந்திருக்கிறோம். என்ன அமானிதம்? நான் உன்னை வழிபடுவேன், நான் உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவேன், நீ சொல்லுகிற அத்துணை கட்டளைகளையும் இந்த உலகத்திலே நான் நிலைநாட்டுவேன். உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் இந்த உலகத்தில் உன்னை சந்திப்பதற்கு ஏற்றமானது என்று சொல்லி இருக்கிறார்களோ அதையெல்லாம் நான் செய்வேன் என்று அல்லாஹ்விடத்திலே அமானிதத்தை பெற்று வந்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். முதலாவது இபாதத். இன்றைக்கு இபாதத் இருக்கிற, இன்றைக்கு தொழுகிறோமா, நாம குர்ஆன் ஓதுகிறோமா, ஜகாத் கொடுக்கிறோமா, சதகா செய்கிறோமா, நோன்பு வைக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, தொழுகை என்பது ஒரு அமானிதம், நோன்பு என்பது ஒரு அமானிதம், ஜகாத் என்பது ஒரு அமானிதம், ஹஜ் என்பது ஒரு அமானிதம், அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமானிதம். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவ்வளவு மா யுஹாஸிபு பியௌமில் கியாமா ஸலாத். லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனிதனிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளையிலே முதலாவதாக விசாரிக்க போகிற விசாரணை என்ன? என்ன கேட்க போறாங்க? அஸ்ஸலா, நீ தொழுதாயா, நீ வணங்கினாயா, நான் உன்னை இந்த உலகத்தில் அனுப்பிய நோக்கத்தை நீ நிறைவேற்றினாயா, என் மீது நீ செய்த அமானிதத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டினாயா? அஸ்ஸலா. பதில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறோமா? யார் பதில் சொல்லுவார்கள்? 5 நேரம் பள்ளி வாசலில் தொழுதால் நான் தொழுதேன் என்று சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு அதிகமான மக்களை நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹு அக்பர், ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா என்று பாங்கோசைகள் கேட்கிற போது தெருவோரங்களிலும் வீதி ஓரங்களிலும் கடற்கரைகளிலும் அதிகமான மக்கள் ஒன்று கூடி குழுமமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது அமானித மோசடி அல்லவா?
அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஒரு அமானிதத்தில் நாங்கள் மோசடி செய்கிறோமா இல்லையா? பேர் என்ன? முஸ்லிம்கள். வம்சம் என்ன? இஸ்லாமிய குடும்பம். சுப்ஹானல்லாஹ். ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைப்பது அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அமானிதம். அன்புக்குரியவர்களே, எங்களில் எத்தனை பேர் ரமலானுடைய காலங்களில் 30 நோன்பையும் நோற்றிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய அமானிதத்தை எத்தனை பேர் நிறைவேற்றி இருக்கிறோம்? எத்தனை பேர் ரமலானுடைய காலத்தில் நான் இது ரமலானுடைய நோன்பு என் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுக்கு நான் செய்ய வேண்டிய அமானிதம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக இந்த ரமலானுடைய நோன்பை நோற்றி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். நாங்களும் செய்ய வேண்டிய கடமை. யாராவது 30 நோன்பு முடிஞ்சா கழிக்கிறீங்களா? எத்தனையோ நோன்புகளை விட்டு விட்டு இன்றைக்கு நாங்கள் ஃபரதான ரமலானிலே நோக்க வேண்டிய நோன்புகளை வேண்டுமென்று விட்டவர்கள் இருப்பார்கள். சிறிய சிறிய காரணங்களுக்காக விட்டவர்கள் இருப்பார்கள். அல்லது ரமலானுடைய முழு நோன்பையும் புறக்கணித்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். வெளியில பேசுறது நன்முடையவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜகாத் அல்லாஹ் நாங்கள் செய்ய வேண்டிய அமானிதம். பேணுகிறோமா? எத்தனை பேர்? அன்புக்குரியவர்களே, யாரையும் நான் குறை சொல்லல. இந்த சபையிலே இருக்கலாம், மிக பெரும் செல்வந்தர்கள் இருக்கலாம், பணபலம் படைத்தவர்கள் இருக்கலாம், பொருளாதாரத்திலே மேம்பட்டவர்கள் இருக்கலாம், ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் இருக்கலாம். ஜகாத் வருஷ வருஷம் கொடுக்கிறோமா? என்னுடைய ஜகாத்துடைய அளவு இதுதான், நான் இவ்வளவு ஜகாத் கொடுக்க வேண்டும், நான் ஜகாத் கொடுப்பது என் மீது கடமையாக இருப்பதை விடவும் அல்லாஹ்வுக்கு நான் செய்ய வேண்டிய அமானிதம், இதை நான் பேண வேண்டும். செய்கிறோமா? கொடுக்கிறோமா? அல்லாஹ் பாதுகாக்க. அமானிதத்தை புறம் தள்ளக்கூடிய ஒரு சமூகம் உருவானால் மறுமையை நீங்கள் எதிர்பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தெளிவாக சொன்னார். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான பலூமன் ஜஹூலா. சுப்ஹானல்லாஹ். இந்த அமானிதத்தை பேணுவது என்பது மிக கடினமான ஒரு விஷயம். லேசில நாம் என்ன செய்யலாது? அமானிதத்தை பேண இயலாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் பாருங்கள், இதனுடைய பாரத்தையும் அளவையும் பாருங்கள். அல்லாஹ் இந்த அமானிதத்தை இந்த வானம் பூமி மலைகள் இதிட்ட கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க, இதை சுமருங்கள். வானம் பூமி மலைகளுக்கு அல்லாஹ் இந்த அமானிதத்தை எடுத்து காட்டிய போது இந்த வானமும் இந்த பூமியும் மலைகளும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அதை நாம சுமந்து கொண்டோம், நாங்கள் செய்வோம், அமானிதத்தை நாங்கள் பேணுவோம், நாங்கள் நிலைநாட்டுவோம். நாங்கள் இஸ்லாமியர்கள், எங்களால் அமானிதத்தை பேண முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் அல் அமீன் பொறுப்படுத்திட்டார். அல்லாஹ் சொல்றான், நீங்க அமானிதத்தை பேணுவீர்கள் என்று பொறுப்படுத்தீர்கள். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா. நிச்சயமாக நீங்கள் அநியாயக்காரர்களாகவும் மடையர்களாகவும் இருக்கிறீர்கள். பொறுப்படுத்த என்ன செய்யணும்? பொறுப்படுத்த என்ன செய்யணும்? வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அதில் பேணுதல் இருக்கணும், அதை பேணணும், அதை தன்னுடைய வாழ்க்கையில் உயிர் மூச்சாக நிலைநாட்ட வேண்டும்.
அல்லாஹ் சொல்லிட்டான், வலூமன் ஜஹூலா, அநியாயக்காரர்களாகவும் மடையர்களாகவும் அறிவியலிகளாகவும் இருக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரியவர்கள், இந்த அமானிதங்கள் மிக முக்கியமானவை. இன்றைக்கு அமானிதங்கள் எங்கெங்கெல்லாம் உதாசீனப்படுகிறது என்றால், முதலாவது இபாதத், இரண்டாவது விஷயம் அன்புக்குரியவர்களே பொறுப்புகள். பொறுப்புகளில் அமானிதம் எந்த அளவுக்கு வீணடிக்கப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். அந்த பொறுப்புகளை பற்றி நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களிடத்திலே விசாரிப்பான். ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு தலைவராக இருந்தால் அந்த நாட்டுடைய அத்துணை விடயங்களையும் அவரிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தால், ஒரு ஊருக்கு பொறுப்பாளராக இருந்தால் அந்த ஊருடைய முழு விடயங்களையும் அவருக்கு என்ன செய்யப்படும்? விசாரிக்கப்படும். ஒரு வீட்டுக்கு பொறுப்பாளராக இருந்தால் அந்த வீட்டுக்குரிய விடயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். கணவன் மனைவியாக இருந்தால் கணவனுடைய மனைவி கணவனுக்கு அமானிதம் விசாரிக்கப்படுவார்கள். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த பொறுப்பில் அமானிதம் பேணுகிற விடயத்திலே நாங்கள் எவ்வளவு உதாசீனமாக இருக்கிறோம் என்றால், ஒவ்வொரு மட்டமாக எடுத்து பார்ப்போம். பாடசாலைகளில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அதிபர்மார்கள் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர் அதிபராக இருந்தால், அவருக்கு கீழ் பல ஆசிரியர்கள் இருந்தால், அவர் ஒரு பாடசாலைக்கு அதிபராகவும் அவருக்கு கீழ் பல பேர் ஆசிரியர்களாகவும் பல மாணவர்கள் இருந்தால் அவருடைய பொறுப்பென்ன? பொறுப்பெண் அன்புக்குரியவர்களே, அந்த பாடசாலையையும் ஆசிரியர்களையும் கண்காணிப்பது, அது அவருடைய பொறுப்பு. இன்றைக்கு அந்த பொறுப்புகள் எந்த அளவுக்கு வீணாக்கப்படுகிறது என்றால், ஒரு அதிபர் தன்னுடைய பதவி பிரமாணம் செய்கிறார். எந்த அளவுக்கு மோசமான ஒரு இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று பாருங்கள். மேள தாளத்தோடு மாலை போட்டு ஒரு கல்யாண மாப்பிள்ளையை தன்னுடைய பொண்ணுடைய வீட்டுக்கு கொண்டு போய் விடுவது போன்று இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் முஸ்லிம் ஊர்களில் நடக்கிறது. அவர் ஒரு முஸ்லிம், அவருடைய பெயர் அப்துல்லா, அவருடைய வாப்பாவுடைய பெயர் அப்துல்லா, அவருடைய உம்மாவுடைய பெயர் ஆமினா. அவர் 5 நேரம் பள்ளி வாசலுக்கு வருகிறார், தொழுகிறார். அவருடைய பதவி பிரமாணம், அவர் ஒரு ஆசிரியராக அதிபராக இருக்கிறார். அவருடைய பொறுப்பு, அவர் ஏனைய மதத்தவர்கள் போன்று அவருடைய பொறுப்பை எடுக்கிறார். அந்த இடத்திலேயே இஸ்லாம் இல்லாமல் போகிறது, இஸ்லாமிய வழிமுறைகள் இல்லாமல் போகிறது. இந்த இடத்தில் அமானிதம் பேணப்படுமா? இப்படிப்பட்டவரிடத்தில் அமானிதம் இருக்குமா அன்புக்குரியவர்களே? இவருடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிக்கிற போது இவர் எப்படி நேர்த்தியாக பதில் சொல்லுவார்? இவருடைய பதவி பிரமாணமே இஸ்லாத்துக்கு முரணான வழியிலே இருக்கிற போது, இசைகளோடும் மேளங்களோடும் கூத்துக்களோடும் பாட்டுக்களோடும் கும்மாளம் அடித்துக் கொண்டு அவர் பதவி பிரமாணம் செய்கிற போது, இவருடைய பள்ளிவாசலிலும் இவருடைய பாடசாலையிலும் இவருடைய ஆசிரியர்களிலும் இவருடைய மாணவர்களிடத்திலும் எவ்வாறு இஸ்லாமிய வழிகாட்டல் இருக்க போகிறது? அமானிதம் எப்படி பேணப்பட போகிறது? இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? இப்படி போய் குந்தின ஒரு ஆசிரியர், ஒரு அதிபர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய நிலையை பாருங்கள். ஒரு ஆசிரியருடைய அமானிதம் என்ன? பிள்ளைகளுக்கு படிப்பிப்பது, சரியான முறையில் பாடம் நடத்துவது. ஒரு நாளைக்கு 9 வேளை பாடம் இருக்குமாக இருந்தால் அந்த 9 வேளை பாடத்தையும் அவர் அல்லாஹ்வுக்கு அமானிதம் பேணக்கூடியவராக இருந்தால் நேர்த்தியாக படிச்சு கொடுக்கணும்.
நடக்கிறதா? பாடசாலைகள்ல நடக்குதா? எல்லோருடைய பிள்ளைகளும் பாடசாலையில படிக்கிறாங்க. அமானிதம் வேணும். அமானிதத்தை பத்தி பேசினா எல்லாத்தையும் பேசணும். நடக்கிற பிள்ளைகளை சுட்டி காட்ட வேண்டும். நாம் யாரையும் குறை சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே. நம்முடைய சமூகத்தில், நம்முடைய பிரதேசத்தில், நம்முடைய ஊரில், நம்முடைய கண்களுக்கு முன்னால் அரங்கேறுகிற விடயங்களை சுட்டி காட்டுவதில் என்ன பயம் இருக்கிறது நமக்கு? பாடசாலையில் கற்பிக்க வேண்டிய ஆசிரியர்கள் வீணாக பேசிக்கொண்டும் நேரங்களை வீணடித்துக் கொண்டு இருந்துவிட்டு நைட் கிளாஸுக்கு வாங்க, ஈவினிங் கிளாஸுக்கு வாங்க, அல்லது சில இன்ஸ்டிடியூட்டுகளை அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்தி பெயர் சொல்லி இந்த இடத்துக்கு போனால் அங்கே என்ன செய்யலாம்? நல்லா படிக்கலாம். அந்த ஆசிரியருடைய அமானிதம் பேணப்படுகிறதா? அவர் தமிழரா? ஏனைய மதத்தை சார்ந்தவரா? 5 நேரம் தொழக்கூடியவர், நோன்பு வைக்கக்கூடியவர், சதகா கொடுக்கக்கூடியவர், அமானிதத்தில் மோசடி செய்கிறாரா இல்லையா? மறுமை நாளே எதிர்பாருங்க. இன்றைக்கு அரங்கேறுகிறது அன்புக்குரியவர்களே. நம்மவர்களும் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், நம்மவர்களும் அதிபர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகளும் பாடசாலையில் படிக்குது. அல்லாஹ் பாதுகாக்க. இதுபோல பள்ளி வாயில்களாக இருந்தால், ஏனைய பொறுப்பு சுமந்த இடங்களாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, ஒரு பள்ளிவாசலுக்கு ஒருவர் நிர்வாகியாக இருந்தால், ஒருவர் தலைவராக இருந்தால், ஒருவர் பொருளாளராக இருந்தால், செயலாளராக இருந்தால், அந்த பள்ளிவாசலில் நிர்வாக போட்டில் ஒருவர் உறுப்பினராக இருந்தால் அவருடைய கடமை என்ன? அவருடைய பொறுப்பு என்ன? நாளை மறுமை நாளையில் அவருடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பார். அதில் அமானிதம் ஒருவர் பேணாமல் இருந்தால், அந்த கடமையை ஒருவர் நேர்த்தியாக செய்யாமல் இருந்தால், அதில் ஒருவர் உதாசீனப்படுத்துவாராக இருந்தால், அவர் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்தவராக மாறிவிடுவார். அமானிதத்தை புறக்கணித்தவராக மாறிவிடுவார். அமானிதங்கள் புறக்கணிக்கப்படுகிற இடங்களெல்லாம் நீங்கள் பந்தவிருசா மறுமையை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அமானிதங்கள் மீறப்படுகிற இன்னும் ஒரு சாரார்கள் இருக்கிறார்கள். யார் அந்த சாரார்? யார்? எங்கு மீறப்படுகிறது? வியாபாரங்களில், வியாபார நடவடிக்கைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக வன்மையாக கண்டித்த ஒரு விடயம் அமானிதம், அதில் நம்பிக்கை மோசடி என்பது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தை தெருவால் நடந்து போறாங்க. சில தானியங்கள் வைக்கப்பட்ட ஒரு கடையை பார்க்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தானியத்துக்குள்ள கொஞ்சம் கையை விட்டு பார்க்கிறாங்க. மேல உள்ளது நல்லா இருக்கு, கீழே உள்ளது என்ன செய்யுது? பழுதுபட்டு போயிருக்கு, ஈரமாக இருக்கு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன நடந்தது? ஏன் மேல இருக்கிறது நல்லா இருக்கு, கீழே இருக்கிறது ஏன் ஈரமாக இருக்கு? உடனே அந்த மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, சற்று மழை பெய்கிறது, அதனால் என்ன செஞ்சுட்டு கொஞ்சம் பழுதாயிற்று. அதை கீழே வச்சு மேலே நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? நல்லத்தை வச்சிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ என்ன செஞ்சிருக்கணும்? நல்லதை வேறையாகவும் பழுதானத்தை வேறையாகவும் வைத்து நீ என்ன செஞ்சிருக்கணும்? வியாபாரம் செய்திருக்க வேண்டும். இந்த வியாபாரம் உனக்கு அமானிதம். இந்த அமானிதத்தை நீ பேணாமல் இருந்தால் மன் கஷனா ஃபலைஸ மின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள்,
மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் எனக்கு மாறு செய்கிறாரோ, யார் எனக்கு துரோகம் செய்கிறாரோ, யார் எனக்கு மோசடி செய்கிறாரோ, ஃபலைஸ மின்னா, அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது. இன்றைக்கு நடக்குதா இல்லையா? எத்தனையோ இஸ்லாமிய கடைகள், எத்தனையோ முஸ்லிம் கடைகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த மோசடி நடக்கிறதா இல்லையா? இந்த அமானிதம் புறக்கணிக்கப்படுகிறதா இல்லையா? இன்னைக்கு ஒரு கடையில அன்புக்குரியவர்களே, நம்மவர்களுடைய கடைகளில் ஒரு கிலோ சீனியை வாங்கிட்டு வரோம். அந்த ஊட்டல் இருந்து பார்த்தா என்ன செய்யும்? ஒரு 15-20 கிராம் அல்லது ஒரு 30 கிராம், ஒரு 100 கிராம் என்ன செய்யும்? மீன் எங்கேயாவது வாங்கிட்டு வந்தா இது குறையுமா இல்லையா? அளவை நிறுவைகளில் மோசடி நடக்கிறதா இல்லையா? வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அல்லாஹ் சொல்லிவிட்டார், யாரெல்லாம் அளவை நிறுவைகளில் மோசடி செய்கிறார்களோ, அந்த நம்பிக்கையில் அமானிதத்தில் யாரெல்லாம் கை வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் வயல் என்ற நரகத்திலே இருப்பார்கள். இன்றைக்கு அமானிதம் புறக்கணிக்கப்படுகிறதா இல்லையா? வியாபார நடவடிக்கைகளில் அமானிதம் புறக்கணிக்கப்படுகிறதா இல்லையா? இபாதத்தில் அமானிதம் புறக்கணிக்கப்படுகிறது, பொறுப்புகளில் அமானிதம் புறக்கணிக்கப்படுகிறது, வியாபார நடவடிக்கைகளில் அமானிதம் புறக்கணிக்கப்படுகிறது. இந்த அமானிதங்களை எல்லாம் புறக்கணிப்பவர்கள் யார் என்று பார்க்கிற போது நம்மவர்கள், அன்புக்குரியவர்களே, இந்தவர்கள் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை மொழிந்தவர்கள். இவர்கள்தான் நான் முஸ்லிம் என்று மார்பு தட்டி சொல்லக்கூடியவர்கள். இவர்கள்தான் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் முன்னால் வந்த நாணம் என்று மார்பை நிமித்தக்கூடியவர்கள் இவர்கள்தான். ஆனால் அமானிதம் என்ற மிக பெரும் ஒரு பண்பை மோசடி புறக்கணித்துக் கொண்டு வாழ்கிறார். இன்னும் பிரயோஜனம் இருக்கிறது. இபாதத்தில் மோசடி, பொருளாதாரத்தில் மோசடி, நோன்பில் மோசடி, தொழுகையில் மோசடி, வியாபாரத்தில் மோசடி, எதுவுமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரியிலே பதிவாகி இருக்கிறது, முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது, ஆயத்துல் முனாஃபிக், ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் 3. இதா ஹத்தஸ கதீப, அவன் பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான், நம்பினால் மோசடி செய்வான். இது யாருடைய பண்பு? யாருடைய பண்பு? முனாஃபிக்குகளுடைய பண்பு. நம்பினால் மோசடி செய்வது, அமானிதத்தை பேணாமல் இருப்பது, அமானிதத்துக்கு துரோகம் இழைப்பது யாருடைய பண்பு? முனாஃபிக்குகளுடைய பண்பு. முனாஃபிக்குகள் யாரு? அவர்கள் இஸ்லாமியர்களா? அவர்கள் முஸ்லிமா? அவர்கள் இஸ்லாமிய வரையறைக்குள் இருப்பாங்களா? இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் நிஃபாக் நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னிடத்திலே அமானித மோசடி இருக்குமாக இருந்தால், நான் ஒருவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் மீறுவேனாக இருந்தால், அல்லது என் மீது அமானிதமாக சுமத்தாட்டப்பட்ட விடயங்களுக்கு நான் புறக்கணிப்பு செய்து மோசடி செய்து அதை உதாசீனப்படுத்தி கொண்டு வாழ்வேனாக இருந்தால் நான் யார்? நான் யார்? என்னுடைய பண்பு என்ன? எனக்கு என்ன பேர் சொல்லணும்? நிஃபாக் சுமந்த முனாஃபிக்குடைய பண்பு என்னிடத்திலே இருக்கிறது. இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு மிக பெரும் எதிரியாக இருந்தவர்கள் இந்த முனாஃபிக்குகள்.
நயவஞ்சகர்கள், உள்ளொன்று புறம் கொண்டிருந்தவர்கள். அந்த மோசமான கேவலமானவர்களுடைய பண்பு என்னிடத்திலே இருக்கிறது என்றால் நான் யார் அன்புக்குரியவர்களே? இன்றைக்கு இருக்கிறோம் இல்லையா? என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறதா இல்லையா? அமானித மோசடி செய்கிறோமா இல்லையா? செய்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே அமானிதங்களில் மிக மிக பெரியது எது தெரியுமா? இது ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே நடக்கிற விடயங்கள். அதுதான் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அமானிதம். இன்ன மின் அஅஸமில் அமானத்தி இன்தல்லாஹ், மிக பெரும் அமானிதம். இன்றைக்கு அந்த மிகப்பெரிய இரகசியமே சுக்கு நூறாக உடைந்து கிடக்கிறது சமூகத்துக்கு மத்தியிலே. அப்ப என்ன அமானிதம் பேணக்கூடியவர்கள் நாம், என்ன இஸ்லாமியர்கள், நம்மிடத்திலே எங்கே இருக்கிறது? இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்னிடத்திலே ஏதாவது ஒரு தவறு இருக்குமாக இருந்தால், என்னிடத்திலே ஏதாவது ஒரு குற்றம் இருக்குமாக இருந்தால், அதை என்னிடத்திலே வந்து நேரடியாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய சமூகம் இன்றைக்கு சோசியல் மீடியாக்களில் என்னுடைய இரகசியம் பரகசியமாக்கப்படுகிறது. என்னுடைய இரகசியத்தை பேணுவது உன் மீது இருக்கக்கூடிய அமானிதம். நீ என்னுடைய அமானிதத்தை பேணாமல் இருந்தால் நீ யார்? அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ்விடத்திலே நீ யார்? இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய இஸ்லாமிய உம்மாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். கணவன் மனைவி ஒன்றாக இருக்கக்கூடியதை வீடியோ எடுத்து அதை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்ன மின் அஅஸமில் அமானா, அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் ஒரு அமானிதம். அதையே பகிரங்கப்படுத்தக்கூடிய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி அமானிதத்தை பேண போகிறோம்? எப்படி அமானிதத்தை பாதுகாக்க போகிறோம்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சூரத்து நிசாவிலே சொல்லுகிறான், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு ஏதாவது ஒரு அமானிதமாக ஒரு பொருளோ ஒரு விடயமோ ஒரு சொல்லோ ஒரு வார்த்தையோ அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் அதை என்ன செய்வார்கள்? பேணிக் கொள்வார்கள். அதை அவர்கள் அதற்குரியவர்களிடத்திலே மீண்டும் திருப்பி கொடுப்பார்கள். சூரத்து நிசாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். இன்றைக்கு ஒருவரிடத்திலே ஒரு ரகசியம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நான் ஒருவரை பற்றி ஒரு ரகசியத்தை ஒருவரிடத்திலே சொல்லிவிடுகிறேன். சொல்லிவிட்டு சொல்லுகிறேன், இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம், இது ரகசியம், இது அமானிதம், சொல்லிட்டு போயிருக்கு. என்னுடைய நம்பிக்கை என்ன? நான் உங்கள் மீது வைத்த நம்பிக்கை, நான் சொன்ன அந்த அமானிதம் உங்களிடத்திலே பேணப்படும் என்ற நம்பிக்கை. நீங்கள் என்னுடைய சகோதரன், நீங்கள் என்னோடு இருக்கக்கூடியவர்கள். உங்களை நம்பி நான் ஒரு அமானிதமான ஒரு வார்த்தையை சொன்னால் அதை பேண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இஸ்லாமியர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வம்சாவளியில் இருந்து வந்தவர்கள், சுன்னாவை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? நான் சொன்னவர் என்ன செய்வார் என்றால், வெளியில போயிட்டு நான் வீட்டை போய் சேர்றதுக்கு இடையில இன்னைக்கு வரும், என்ன மோளே நீங்க என்ன பத்தி இப்படி சொன்னேயாமாண்டு. எங்க அமானிதம்? எங்கே அமானிதம்? இல்லாட்டி சிலர் என்ன செய்வாங்கண்டா, அமானிதத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம்டா. நீங்க நினைக்க கூடாது அன்புக்குரியவர்களே, அமானிதம் என்றால் ஒரு பொருளை ஒருவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு அதை கொஞ்ச காலம் அமானிதமாக பாதுகாத்து திரும்ப வாங்கி எடுத்தா மட்டும்தான் அமானிதம் இல்லை.
நான் சொல்லிட்டேன். ஒரு சிறு வார்த்தை, ஒரு வார்த்தையை ஒருவரிடத்திலே அமானிதமாக ஒப்படைத்தால் அவரை இரண்டாக பிளந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அந்த அமானிதத்தை அவர் வெளிப்படுத்தக்கூடாது, அவர் பேண வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்லுகிற மார்க்கம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி, அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அஹ்லாக். நாம சொன்னா அதிகமாக இந்த ரகசியங்கள் அமானிதங்கள் எங்க மிஸ் ஆகுதுன்னு கேட்டா, ஒரு வருடத்தில் ஒரு அமானிதத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம், அமானிதமா வச்சு கொள்ளுங்க. அவர் வழியில யார்ட்டையும் சொல்ல மாட்டார், அவருடைய வைஃப்கிட்ட சொல்லுவார். நம்முடைய வீக் பாயிண்ட், நம்முடைய வீக் பாயிண்ட் எங்க இருக்கு? நம்மளோட ஊட்டறிக்கை. எல்லாத்தையும் மறைக்கக்கூடியவர் அவருடைய வைஃப்கிட்ட ஒன்றையும் மறைக்க மாட்டார். இரவையில தூங்குற போது 2 பேரும் ஒன்றாக இருந்து பேசுகிற போது எல்லாத்தையும் சொல்லிடுவார். அவர் படுத்து ஒழுங்குறதுக்கு இடையில் என்ன செய்யும்? தகவல், இந்த ஃபுல் பப்ளிசிட்டி. அல்லாஹ் பாதுகாக்க அன்புக்குரியவர்களே, அமானிதம் பண்ணக்கூடிய ஒரு சமூகமாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக, அமானிதத்தை சுமந்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக, தொழுகையாக இருக்கலாம், இபாதத்தாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், என்ன அமல்களாக இருக்கலாம், நம்முடைய பொறுப்புகளாக இருக்கலாம், அல்லது நம் மீது சுமத்தாட்டப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கலாம், அந்த அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக, அந்த அமானிதத்தை சுமந்தவர்களாக நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பையும் வசதியையும் சந்தர்ப்பத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.